அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். வ மா தௌஃபீகு இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله المدد يا غوث المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்வின் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈரோலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜுமா தொழுகைக்காக வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தில் மாதத்துக்கு எல்லாம் தலைமை மாதம் என்று சொல்லக்கூடிய ஷஹீது ஷுகுரும் ரமலான் மாதத்திலும் நாட்களுக்கு எல்லாம் தலைமையான நாள் சையதுல் ஐயாம் வெள்ளிக்கிழமையிலே அவனுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசலிலே அல்லாஹ் நமக்கு அமல் செய்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா அவனது மாபெரும் கிருபை இந்த வருஷம் அல்லாஹ் நமக்கு 30 நோன்பை நசீபாக்கனா. இது 30 ரமலானுடைய கடைசி ஜும்மத்தில் விதா, அதாவது விடைபெறும் ரமலான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரமலானோட கடைசி ஜும்மத்தில் விதா, விடைபெறும் ரமலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அல்லாஹ் இந்த வருஷம் நமக்கு ரமலான்ல 5 ஜும்மாவை அல்லாஹ் நசீபாக்கனா. ரமலான்ல இது 5வது ஜும்மா. நோன்பு வைத்த நிலைமையில 5வது ஜும்மா அல்லாஹ் நம்ம அடைய செய்திருக்கின்றான். இந்த ரமலான் நம்மளை விட்டு இன்னைக்கு மாதிரி போட ரமலான் நம்மளை விட்டு விடைபெற போகுது. ரமலான் விடைபெறுன்னு சொன்னா அது விடைபெறும் போது அதோட கனமான சிந்தனை வேணும். ரமலான் நம்மளை விட்டு வந்துச்சு போச்சுன்னு இல்லாம ரமலான் நம்மளை விட்டு கடக்கும் போது அதோடைய ரமலான் ஏற்படுத்திய தாக்கம் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பிரதிபலிக்கணும். பொதுவாக நல்லடியார்கள் ரமலான் மாதம் வந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. ரமலான் எப்போ வருதுன்னு காத்துட்டு இருப்பாங்க. ரமலான் மாதம் வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரமலான் மாதம் நம்ம விட்டு முடியுதுன்னு சொன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒரு புனிதமான மாதம் நம்ம விட்டு போகுது அப்படின்னு. மனிதர்கள் பொதுவாக 3 வகைப்படுவாங்க. முதலாவது ரமலான் வருது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு வகை. 2வது வகை ரமலான் வருதா அப்படின்னு கவலைப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு சாரார். ஏன்னு சொன்னா எப்பவும் போல வெளிப்படையா சாப்பிட முடியாது, யார்கிட்டையும் சகஜமா நிற்க முடியாது, ஊர் சுத்த முடியாது, எப்பாதான் பள்ளியாசுக்கு வான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. பள்ளியாசிலே இருக்கணும், தொழுக போகலாம் வரலாம், ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும், பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் கவலைப்படுவாங்க. இன்னும் சில சாரார் இருக்கிறாங்க, 3வது சாரார். அவங்க ரமலான் வந்தாலும் சரி வரலான்னு சரி கவலையும் பட மாட்டாங்க, சந்தோஷம் பட மாட்டாங்க. எப்பவும் போல 11 மாசம் மற்ற மாசம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வேலையை காலைல எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலை செய்வாங்க, தூங்குவாங்க, திரும்ப காலைல. ஒரு ரமலான் மாதத்துக்காக வேண்டி கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க, தராவி தொழுவது கிடையாது, நோன்பு வைக்கிறது கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமல் எதுவும் செய்யறது கிடையாது, எப்பவும் போல. இது 3வது ரகம். ஆனா நல்லடிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ரமலான் வருதுன்னு சந்தோஷப்படுவாங்க, ரமலான் போச்சுன்னு சொன்னா கவலைப்படுவாங்க. ஏன்னா ரமலான் போகும்போது ஒரு கனத்த சிந்தனை நமக்கு வேணும். பொதுவாகவே நம்ம ரமலான் அடைஞ்சோன்னு சொன்னா முடிவை தருவால் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மாணவன் தேர்வு எழுதுறான்னு சொன்னா ரிசல்ட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ரமலான் மாதத்துல கடைசி நாள் கடைசி
அந்த 10 தான் ரொம்ப முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இன்னமல் இப்ரத்து பில் ஹவாத்தீம், கவனிப்பு எப்பயுமே முடிவு கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் என்பதாக சொல்லுவாங்க. ரமதான் நம்மளை விட்டு போதுன்னு சொன்னா போகும்போது நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் பொருத்தமும் கிடைச்சிச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நல்லடியார்கள் ரமதான் போகும்போது 2 விஷயத்தை துவா செய்வாங்களா. ஒண்ணு, யா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தை போகும்போது ரமதானுடைய மன்னிப்பும் பொருத்தமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்வாங்க. எல்லா ரமதான் எங்கள்கிட்ட கடக்க போகுது, உன்னுடைய மன்னிப்பு எங்க முழுசா கிடைக்கணும், உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்வாங்க. 2வது, யா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ரமதானும் அடுத்த வருஷமும் எங்களுக்கு திலகாத்திரமா ஆரோக்கியத்தோட ரமதான் அடையக்கூடிய வாய்ப்பை கொடு, நசீபை கொடு அப்படின்னு நல்லவர்கள் துவா செய்வாங்க. பொதுவாக 2 துவா செய்வாங்க. அதனால ரமதான் வந்துச்சு போச்சு அப்படின்னு இல்லாம வருந்தபோது நமக்கு மாற்றம் ஏற்படும். ஒரு வித்தியாசமான விருந்தாளி தான் ரமதான். பொதுவாக விருந்தாளி வந்தா இருக்கிறத சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா ரமதான் வரும்போதே ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வரும். மக்ஃபிரத்து, ரஹமத்து, இத்தக்கும் நேரான், உங்களோட அல்லாவுடைய ரஹமத்து, அருளை, அல்லாவுடைய மன்னிப்பை, நரகத்தை விடுதலை, இந்த உறுதி பத்திரத்தை ரமதான் நமக்கு கொண்டு வரும். போகும்போது இதெல்லாம் நமக்கு விட்டுட்டு போயிடும். போகும்போது எல்லா பாவத்தையும் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் தொடச்சி வலிச்சு எடுத்துட்டு போயிடும். பியூர், அதாவது அன்று பிறந்த பாலன் போல ரமதான் முடியும் போது நம்ம சுத்தமா எதுவுமே இல்லாம சுத்தமா நீட்டா ஆயிடுவோம். போகும்போது ரமதான் அல்லாவுடைய ரஹமத் நம்ம கிடைச்சிச்சா அப்படின்னு யோசிக்கணும். அல்லாவுடைய மன்னிப்பு நம்ம கிடைச்சிச்சா, அல்லாவுடைய முதல் 3 முத்தான 3 10 சொல்லுவாங்க. முதல் 10 அல்லாஹ் ரஹமத்தை அடைஞ்சோமா, அடுத்து வரக்கூடிய 2வது 10ல 2வது 10 முடிஞ்சிச்சு, அல்லாவுடைய மன்னிப்பு நம்ம கிடைச்சிச்சா, 3வது 10 முடியும் போது நரகத்தை விடுதலை நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு உறுதி நமக்கு வேணும். இந்த 3ம் முக்கியம் ரமதான்ல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 3 முறை சொல்லுவாங்க, அவனுடைய மூக்கு உடைப்படட்டும், அவன் மூக்கு உடைப்படட்டும், அவன் மூக்கு உடைப்படட்டும் 3 தடவை சொன்னாங்க. மன் அதக்க ரமலான் ஒருத்தர் ரமதான் வருது, ரமதான் மாதம் அடைஞ்சுட்டா, ரமதான் வந்து போகுது, ஆனா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னா அவன் நாசமாகட்டும் அப்படின்ற கருத்துல ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அதனால ரமதான் மிக முக்கியம். ஏன்னா போகும்போது ரமதான் மட்டும் போல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்மள விட்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானாங்க. மௌத்தா போனதுக்கு அப்புறம் எல்லா சஹாபாக்களுமே துயரத்துல இருந்தாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு 2 பேரும் போய் உம்மு ஐமின் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு ஒரு சஹாபிய பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே அபூபக்கர் உமர் ஏற்கனவே துயரத்துல தான் இருக்கிறாங்க, அந்த பெண்மணி ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனா உம்மு ஐமின் ரலியல்லாஹு அன்ஹா அழுதுட்டே இருக்கிறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும், அழுகாதீங்கம்மா, எல்லாருக்குமே மௌத்து வரது சகஜம் தான், ஸல்லல்லாஹு வந்து நம்மளை விட்டு உலகத்தை விட்டு போனாலும் உயர்ந்த ஆகிரத்துல நல்ல தரஜால நல்ல இடத்துல இருக்கிறாங்க, உலகத்தை விட்டு தானே போயிட்டாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க அபூபக்கர் உமரும். அப்ப உம்மு ஐமின் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன வார்த்தை சிந்திக்க வேண்டிய விஷயம். அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு நம்ம விட்டு போனாங்க அப்படின்றது மட்டும் அழுகல, அவங்க எப்போ போனாங்களோ அதோட அல்லாஹ்வுக்கும் உலகத்துக்குள்ள தொடர்பு, அதாவது வஹி அப்படின்ற ஒண்ணு நின்று போச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர போயிருந்தாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு வர போயிருந்தாங்க, அவங்களோட வருகை பூமியில நடந்து கொண்டு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் இறங்கிட்டே இருந்துச்சு. எப்போ ஸல்லல்லாஹு நம்மள்ட்ட வஃபாத் ஆகி போயிட்டாங்களோ இதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வஹி இதுக்கப்புறம் இறங்கவே இறங்காது, இதோட முற்றுப்பெற்று போச்சு அப்படி நினைச்சுதான் அழுகிறேன். ஸல்லல்லாஹு முடிவு பெறதோட வஹியும் நிப்பாட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் வஹியே வராது, அல்லாஹ்வுடைய தொடர்பை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கப்புறம் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிதான் அழுகிற அப்படின்னு உம்மு ஐமின் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி அழுகிறாங்க. இதை கேட்டவுடனே அபூபக்கர் உமருக்கும் இந்த சிந்தனை நமக்கு வராம போச்சு, ஆமா நின்று போச்சுன்னு சொல்லி வஹி வருகை நின்று போச்சுன்னு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு இப்படி மாறி போச்சுன்னு சொன்னா உம்மு ஐமின் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சமாதானப்படுத்த போன 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி உம்மு ஐமின் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்க என்பதாக வரலாறு முடியுது. ஏன்னா ஒரு நேமத்து நம்ம விட்டு போதும் சொன்னா அந்த நேமத்து மட்டும் போல கூடவே எல்லா பாக்கியங்களும், எல்லா அருள்கொடைகளும், எல்லா ரஹமத்தும், எல்லா நேமத்தும் சேர்ந்து போயிடுச்சு. ரமதான் போதும் சொன்னா ரமதான் மட்டும் போல அதுல இருந்த மாபெரும் பொக்கிஷம் 1க்கு 10, 10க்கு 700 அப்படின்ற ஒரு நல் அமல்கள், மன்னிப்பு, ரஹமத்து எல்லாமே நம்ம விட்டு போச்சு அப்படின்ற ஒரு சிந்தனை வேணும். ரமதான் சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே நேற்று தராவில சொன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மோதிரம் வச்சிருந்தாங்க. அந்த மோதிரம் ஹிஜ்ரி ஸல்லல்லாஹு வச்சிருந்த அந்த மோதிரம் ஒரு முத்திரை மோதிரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இந்த மோதிரம். அந்த மோதிரம் ஸல்லல்லாஹு பிறகு அபூபக்கர் வந்துச்சு, அபூபக்கர் வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைக்கு வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கைக்கு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அப்புறம் அபூபக்கர் உமருக்கு அப்புறம் உஸ்மான் வந்துச்சு. உஸ்மான் கையில போட்டுருந்தாங்க. ஒரு கிணத்து மாட்டுல உட்காந்து மோதிரத்தை அசைச்சு சரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மோதிரம் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஸல்லல்லாஹு மோதிரம் கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் தான்
பூமியில ஃபசாது, குழப்பம், நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சு. எப்ப அந்த மோதிர கையில இருந்துச்சோ அது வரைக்கும் ஹிலாஃபத் ஆட்சி சரியா நடந்துச்சு. மக்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க, நிம்மதியா இருந்துச்சு வாழ்க்கை. எந்த சண்டை சச்சரவு, எந்த பிரிவு, எந்த பாகுபாடு, பொறாமை, ஈகோ, போட்டி எதுவுமே இல்லாம இஸ்லாம் சுமூகமா போச்சு. எப்ப அந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சோ அப்பத்துல இருந்து பூமியில பசாது வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு நேமத், அந்த மோதிரம் கைவிட்டு போன உடனே நிம்மதி எல்லாம் தொலைச்சிட்டாங்க. சலவாசம் சஹாபாக்கள் நிம்மதியை தொலைச்சாங்க, நல்ல ஆட்சியை தொலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்ய திட்டம் போடுறாங்க, உஸ்மான் கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் எப்பன்னு சொன்னா அந்த மோதிரம் தொலைஞ்சு போன பிறகுதான். இப்ப ரமலான் நம்ம வீட்டு போச்சுன்னு சொன்னா இது எல்லா நியமத்தும் போச்சு என்பதாக நம்ம சிந்திக்க வேணும். ஆக அல்லாஹ் தஆலா ரமலான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ரமலான் நம்ம இப்ப இருக்குன்னு சொன்னா நம்ம வாய்க்கும் வயிற்றுக்கு மட்டும் நோன்பு வச்சிருக்கிறோமா அல்லது கல்புல நோன்பு வச்சிருக்கோமா சிந்திக்கிறோம். வாயும் வயிறுன்னு சொன்னா ரமலான் முடிஞ்ச பிறகு பள்ளிவாசல் காலி ஆயிடும். அப்ப இவங்கெல்லாம் பள்ளிவாசல் அடுத்த வக்து, அதாவது நாளைக்கு பெருநாள் தொழுகை முடிஞ்ச வார்த்தை லொஹர்ல பார்க்கலாம். லொஹர்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்க அல்லாஹ்க்கான நோன்பு வச்சாங்க அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். இல்ல லொஹரோடு செய்யா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாஹ்க்கு நோன்பு வைக்கல. இமாம்கள் சொல்லுவாங்க ரஹ்மானியா ரப்பானியா, ரமலானியா ரப்பானியான்னு சொல்லி. அதாவது தொடர்ந்து பள்ளிவாசல் தொடர்பே வச்சுக்கிட்டா அவங்க ரப்பானி, அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்கள். ரமலான்ல மட்டும் வராங்க, ரமலானுக்கு அப்புறம் காணா போயிடாங்கன்னு சொன்னா அவங்க ரமலானி, அதாவது ரமலானுக்காக நோன்பு வச்சாங்க அப்படின்னு இமாம்கள் சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹ்க்கு பிடிச்ச அமல் எது தெரியுமா? கொஞ்சமா இருந்தாலும் அதை நிரந்தரமா செய்யறோம். கொஞ்சம் அமல் செய்யறோம், கொஞ்சம் தாங்க செய்யறோம், அது நிரந்தரமா செய்யணும், விட்டுடக்கூடாது. ஒரு சாபி 20 தொழுவாங்க, 20 திடீர்னு விட்டுடுவாங்க. அப்ப சலாசன் சொல்லுவாங்க அப்துல்லா ரலியல்லாஹு அவர் நல்ல மனிதர் தான், ஆனா 20 தொழுகையை கண்டினியூயா செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு குத்தி காட்டாம சலாசன் சொன்னாங்க. எந்த அமலா இருந்தாலும் சரி, ஒரு குரான் ஒரு பக்கம் ஓதுறீங்க, தொடர்ந்து செய்யுங்க, அல்லாஹ்க்கு அதுதான் பிடிக்கும். திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ல சோடா கேஸ் சொல்லுவாங்க, அதாவது தமிழ்ல சோடா கேஸ் அப்படின்னு சொன்னா அந்த கோல்டு சோடாவை உடச்ச உடனே புஷ்ன்னு பொங்கும், கொஞ்சம் ஒரு செகண்ட்ல அப்படியே இறங்கி கீழே ஆஃப் ஆகி போயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ரமலான்ல அப்படியே ஃபுல்லா 30 நோன்பு வச்சு பள்ளிவாசல் இருந்து பள்ளிவாசல் எல்லா வேலையும் செஞ்சு பள்ளிவாசலே அப்படியே தராய் தொழுக, சுன்னத்து, நஃபீல் எல்லாம் தொழுது ரமலானுக்கு அடுத்து அந்த சவால் ஒண்ணு அந்த பார்த்த உடனே பிறை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பெருநாளுக்கு அப்புறம் பள்ளிவாசல் வரதே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ்வோட தொடர்புல இருக்கணும். ரமலானுக்கு அப்புறம் பள்ளிவாசல் இருக்கும், ரமலானுக்கு அப்புறம் இமாம் தொழு வைப்பாங்க, அதே குரான் ஆயத்து தான் ஓதி தொழு வைப்பாங்க. ஆனா ஆட்கள் பார்த்தோம்னு சொன்னா ரமலானுக்கு அப்புறம் பல பேர் வரமாட்டாங்க, காணா போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால தொடர்ந்து பள்ளிவாசல் தொடர்பு வச்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா, நாயகமே உங்களுக்கு நரைமுடி அதிகமா காணப்படுது, என்ன விஷயம் கேட்கறாங்க. நரைமுடி சொன்னா தலையில கிடையாது, தாடியில நரைமுடி கொஞ்சம் அதிகமா காணப்பட்டுச்சா. சஹாபாக்கள் கேட்கறாங்க, நாயகமே என்ன நரைமுடி இப்ப சமீப காலமா உங்களுக்கு அதிகமா காணப்படுது, என்ன விஷயம் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷையபத்தின் ஹூதுன் வஅஹவாதுஹா, ஹூது சூரா மட்டும் அது போன்ற சூறாக்கெல்லாம் என்ன நரைக்க வச்சிருச்சு அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படி அந்த சூரா அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா ஒரு ஆயத்துல வஸ்தகீம் கமா உமைத்த, நாயகமே நான் சொன்னது நான் எதை ஏவறனோ அதுல உறுதியா இருங்க, அதாவது செய்யாமல நிரந்தரமா உறுதியா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அந்த ஆயத்து மூலமே எனக்கு நரைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதாவது எந்த அமல் கொஞ்சமா இருந்தாலும் நிரந்தரமா செய்யணும். ரமலானுக்கு மட்டுமல்ல, சீசனுக்கு மட்டும் வந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கணும். உதாரணமா ஒருத்தர் கால் உடஞ்சி போச்சு, அவனுக்கு காலில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் புத்து கட்ட மாவு கட்டலாம் போய் நல்லா நீட்டா ஃப்ரெஷ் ஆகி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. 1 மாசம் பெட்ல இருந்தா அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு. அமுச்சு விட்டுனே கையை கட்டு போட்டு இருக்கிறான், திரும்ப போய் மாடி மேல ஏந்தி கீழே குதிச்சிட்டான். அப்போ அவன் நிலைமை என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் பெரிய பாவ மூட்டை நம்ம சுமந்து வச்சிருந்தோம். ரமலான் ஒரு மாசம் வந்துச்சு, அல்லாஹ் தஆலா அவனை பக்குவப்படுத்தி எல்லா பாவத்தையும் மன்னிச்சு கழுவி சுத்தம் பண்ணி நீட்டா அல்லாஹ் அனுப்பிச்சிட்டான். ரமலான் நீட்டா போயிடுச்சு, நம்மளை விட்டு போயிடுச்சு. போனதுக்கு திரும்ப போய் அதே பாவத்தில் வந்தா அதே மாதிரிதான் கட்டெல்லாம் போட்டு அமிச்ச பிறகு மாடியில் கீழே வந்துட்டான். அதே நிலைமை தான். கழுவி குளிப்பாட்டி கூட்டு சேத்துல விழுந்த ஒருத்தனை கழுவி குளிப்பாட்டி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் சேத்துல விழுந்தா நிலைமையும் அதே மாதிரி தான். ரமலானுக்கு அப்புறம் திரும்ப போய் அதே நீங்க பாவத்துல விழுந்தீங்க, அல்லாஹ்வோட தொடர்பு இல்ல, பள்ளிவாசல் பக்கம் வரணும்னு சொன்னா இந்த நிலைமை தான் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதனால ஒரு அல்லாஹ் நம்ம அமலை ஏற்றுக்கொள்ளிட்டான் அப்படின்னு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு அமல் செய்யறாங்க, இப்ப ஃபஜ்ர் தொழுதோம், இந்த ஃபஜ்ர் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இமாம்கள் சொல்றாங்க, அடுத்த வக்து தொழுகை நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்க அமல் ஏத்துக்கிட்டான். இப்ப ஜும்மா தொழுதுறீங்க, அடுத்து நீங்க அஸ்ருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க தொழுத ஜும்மா எல்லாம் ஏத்துக்கிட்டான் அர்த்தம். பொதுவாக இந்த சித்தாந்தம் எல்லா அமலுக்கும் பொருந்தும். ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யறாரு, ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டாரு, அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்யற நசீப் அல்லாஹ் கொடுத்துறான்னு சொன்னா முந்தி ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஒரு உம்ரா செய்யறாரு, அடுத்த உம்ரா செய்யறான்னு சொன்னா அந்த உம்ராவை இவர் ஏத்துக்கிட்டா, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் அப்பதான் அந்த நசீபை கொடுப்பான். இப்ப ரமலான்ல நீங்க நீட்டா வந்தீங்க, தராவி தொழுதீங்க, ஃபஜ்ர்ல இருந்து எல்லா வக்தும் தொழுதீங்க, கரெக்டா சுன்னத்து தொழுதீங்க, அதிகமா குர்ஆன் ஓதுறீங்க, தஸ்பீஹ் செஞ்சீங்க, சதகா தான தர்மம் செஞ்சீங்க, இது ரமலானோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த அமல் சந்தேகத்துக்குரிய அமல் இல்ல. ரமலானுக்கு அப்புறம் தொடர்ந்து சவாலையும் அதுக்கு அடுத்த மாசம் அப்படியே தொடர்ந்து போச்சுன்னு சொன்னா அடுத்த மாசமும் நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, தொழுகிறீங்க, திக்ர் செய்றீங்க அப்படின்னு சொன்னா ரமலான் அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை
ரமதான்ல செஞ்ச 30 நாள் செஞ்ச எல்லா அமலையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அடையாளம் என்பதாக சொல்றாங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணிக்க, அதுக்கப்புறம் நம்ம நாளைக்குல இருந்து தொழுகை வரலாமா வேணாமா? நாளை நீங்க பள்ளிவாச தொழுகை கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க ரமலான் நோற்ற எல்லா நோன்பையும், எல்லா அமலையும், எல்லா குர்ஆன் திலாவத்தையும், தான தர்மங்களையும், திக்ர்களையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். இல்ல எனக்கு ஏத்துக்க வேணாம், ரமலான்ல செஞ்சதே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா நம்மளுடைய அமல் கேள்விக்குறிதான். ஆக தொடர்ந்து பள்ளிவாசல்ல தொடர்பு வைங்க. ரமலான் அமல் செஞ்சது பெருசு இல்ல, எல்லாரும் அமல் செய்வாங்க, எல்லாரும் அமல் செய்வாங்க. ஆனா அது அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா அதுதான் முக்கியம். இப்ராஹிம் இஸ்லாம் காபாவை கட்டினாங்க, கட்டிட்டு விட்டுட்டாங்களா? அல்லாவோட இறை இல்லத்தை தானே கட்டினாங்க, கட்டிட்டு அப்படியே விடலையே. ஒரு துவா செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் பிரபலமான துவா தான், ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல். யா அல்லாஹ் இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட ஏத்துக்க அப்படின்னு துவா செஞ்சாங்க. ஏன் துவா செய்யறோம்? அப்படியே விட்டுற வேண்டியது தானே. நீங்க அமல் செஞ்சீங்க அப்படியே விட்டுற கூடாது. அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு சொன்னா தொடர்ந்து நீங்க இபாதத்துல கடைபிடிச்சு சொன்னாதான் ரமலான்ல செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். அதான் இப்ராஹிம் துவா செஞ்சாங்க. காபால அப்படி என்னங்க இருக்குது? ஒண்ணுமே இல்லைங்க. காபாக 4 பக்கம் சுத்தி சுவர் தான் இருக்குது. நல்ல பெருமைப்பான பளிங்கு கொள்ளோ, தங்கமோ, கோல்டோ, வைரமோ, அல்லது விண்ண விட்ட வரைக்கும் மினாராவோ, கண் கவரக்கூடிய விஷயம் எதுவுமே காபால கிடையாது. சும்மா 4 சுத்து சுவர். அதை பார்க்க கொடான கோடி பேர் ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போறாங்க. போனது மட்டும் அடுத்த வருஷம் போறாங்க, வருஷம் போயிட்டே இருக்காங்க, உம்ரா போறாங்க, அது பார்க்கலாம் ஆசைப்படுறாங்க, கடைசி மூச்சு வரைக்கும் பார்க்க முடியலையே அப்படி ஏக்கப்பட்டு போறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த துவா தான். ரப்பனா தக்கபல் மின்னா, அல்லாஹ் அந்த துவா ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிறது மட்டுமல்லாமல் உலக முஸ்லிம்கள் உள்ளத்துல ஃபுல்லா அல்லாஹ் ஆசையை போட்டுட்டான். எல்லாரும் காபா பார்க்கறதுல ஒரு ஆசை, நீங்கல்ல நாங்க இல்ல, முஸ்லிமா பிறந்த எல்லாத்துக்கும் காபா ஒரு தடவையாச்சும் பார்க்கணும் ஆசை வரும். அதுக்கு காரணம் தெரியுமா? அந்த இப்ராஹிம் செஞ்ச துவா தான். இப்ராஹிம் துவா செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தக்கபல் மின்னா, எங்களுக்கு யாரெல்லாம் இது ஏத்துக்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதை ஏத்துக்கிட்டான். அதனால எல்லா மக்களும் பார்க்கணும் ஆசைப்பட வச்சுட்டான். ரமலான் வந்துச்சு போச்சு அப்படின்னு இல்லாம அதுக்கு அடுத்து தொடர்ந்து நீங்க அமல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தான் ரமலான்ல செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால தொடர்ந்து அமல் செய்யுங்க. உலகத்துல எதை இழந்தாலும் திரும்ப அடைஞ்சிடலாம், எதை இழந்துட்டாலும் காசு இறந்துட்டா திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஏன் குழந்தை இறந்துட்டா வாய்ப்பு இருந்தா சக்தி இருந்தா திரும்ப குழந்தை பெற்றுக்கலாம். ஒரு வீட்டை எழுந்துட்டா திரும்ப வீடு கட்டிடலாம். மனைவி எழுந்துட்டா திரும்ப வேற திருமணம் முடிச்சுக்கலாம். இப்படி எதை இருந்தாலும் சொத்து செல்வம் பதவி காரு பைக்கு எதை இருந்தாலும் திரும்ப உலகத்துல அடைஞ்சிடலாம். அதே மாதிரி அடைஞ்சிடலாம், அல்ல அதை விட சிறப்பா அடைஞ்சா அல்ல அது கொஞ்சமாச்சும் திரும்ப கிடைச்சிடும் நமக்கு. ஆனா மறுமையில அப்படி கிடையாது. இழந்துட்டீங்கன்னு சொன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இங்கதான் நீங்க என்னுடைய அப்பா நீங்க பெத்தவங்களும் சரி நீங்க பெத்ததும் சரி மறுமையில உங்களுக்கு உதவ மாட்டாங்க. உங்க கூட இந்த நீங்க கட்டின மனைவியும் சரி, உங்களை பெத்த தாய் தந்தையும் சரி, உங்க கூடவே இந்த நண்பனும் சரி, உங்க பக்கத்துல படுத்த மனைவியும் சரி, நாளைக்கு மறுமையில வந்து ஏதாவது அமல் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாவத்தை தான் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. மறுமையில யாரும் கை கொடுத்து தூக்க மாட்டாங்க, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அவங்க நப்சி தான். என் அமல் எனக்கு தான், உங்க அமல் உனக்கு தான், யாரும் அமல் செய்ய முடியாது. அந்த மறுமையில நம்ம அமல் பட்டுள்ள அதிகமா இருக்கும் சொன்னா ரமலானுக்கு அப்புறம் தொடர்ந்து பள்ளிவாசல் தொடர்பு வச்சுக்கோங்க. சௌபான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜா ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என் மக்கள்ல சில பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க திஹாமா மலை அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை அளவு நன்மையை பெரிய கனமான நன்மையை செஞ்சுட்டு வருவாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெரிய திஹாமான்ற மலை அளவு பெரிய அமலை செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஃபஸயஜலல்லாஹு ஹபாபம் மன்சூரா, ஆனா அல்லாஹ் தஆலா அத பரத்தப்பட்ட புழுதி போல ஒண்ணுமே இல்லாம, புழுதினா சொல்லும் காத்து அடிச்சா புஷ்னு எல்லாம் காணப்படும்ல, அந்த மாதிரி அந்த அமல்கள் எல்லாம் சுக்குனரா செதறி போயிடும், ஒரு அமலுமே இருக்காது அப்படின்னு சௌபான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப சௌபான் ரலியல்லாஹு கேட்கிறேன், நான் இனிமே அப்படி யாரு அப்படின்னு கேட்கறாங்க. அது யார் அப்படின்னு கேட்கறாங்க. உலகத்துல எதை இருந்தாலும் பெற்றுக்கலாம், ஆனா மறுமையில அமல் போச்சு சொன்னா திரும்ப அதை அடையவே முடியாது. ஏன்னா திரும்ப அந்த சான்ஸ் உலகத்தை திரும்ப அல்ல ரிட்டர்ன் அனுப்ப மாட்டான் இல்லையா? இங்க நீங்க என்ன எக்ஸாம் ஹால்ல போய் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் படிச்சு வந்து சொன்னா விடுவாரான் சார்? விடுவாங்களா? டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் எழுதிக்கிறேன் அப்படின்னா பேப்பர் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, பில் அடிச்சா பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மறுமையில போயிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு செகண்ட், நான் சொல்ல வல்ல யுஹிரா நஃப்ஸன் இதா ஜா அஜுஹா, ஒரே செகண்ட் அவகாசம் உடைய நான் போய் அமல் செஞ்சுட்டு வரேன்னா வல்ல விட மாட்டான். அதனால நம்ம அமல் நமக்கு தான், தொடர்ந்து அமல் செய்யுங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வலாக்கின் அகூமு இதா ஹலு பி மஹாரிமில்லா, அமல் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க அமலை குறிப்பிட்ட நாள் செய்வாங்க. இப்ப நம்ம செய்யறது அப்படியே ஸல்லல்லாஹு அப்பயே சொல்லிட்டாங்க. உலகத்துல ஒரு நாள் ஒருத்தர் அமல் செய்வாரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் அமல் செய்வாரு. ஆனா அந்த அமல் திரும்ப தொடர்ந்து செய்ய மாட்டார். உதாரணம் பள்ளிவாசல வந்தா அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு அப்படியே முன்சபல உட்கார இமாம் ஜமா தொழு எல்லாம் பண்ணுவாரு. பள்ளிவாசல் வெளியில போயிட்டா என்ன பயன் பண்ணாரு, ஒண்ணுமே இல்ல, என்ன தொழுக அப்படின்னு போறாரு. அதாவது உள்ள வரும்போது மட்டும் பெருசா இபாதத்தாரிமா இருக்குது, பள்ளிவாசல் வெளியில போயிட்டா அப்படியே டோட்டலா மாறிடுது.
எனக்கு நாயம் முடிக்கும் சலாசம் உம்மத்தை, நான் சலாசம் பேச்சை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாழ்க்கையில சலாசம் சுன்னத்தை பின்பற்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் மட்டும் அமல் செய்யறாரு. தொடர்ந்து அந்த அமல் செய்யலன்னு சொன்னா இவர்தான் அந்த நபர் என்பதாக சலாசம் சொல்றாங்க. இவர்தான் அதை புழுதி படுத்தப்பட்ட புழுதி மாதிரி எல்லா அமலும் நாசமாக்கிறோம். எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் சரி, தொடர்ந்து செய்யல ஒரு சீசனுக்கு மட்டும் செஞ்சீங்க சொன்னா அல்லாஹ் நம்மள நாசமாக்கிறோம் என்பதாக சலாசம் சொல்றாங்க. அதனால பெருநாள் வரப்போது வருது மட்டுமல்லாமல் அந்த ரமலான் நாளைக்கு ஈது ஃபித்ர் நாள் வரப்போது அந்த நாள் அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். ஹதீஸ்ல வருது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். மலக்கு அல்லாஹ் தஆலா கேட்பான், மலக்கு மேல அல்லாஹ்ட்ட கேட்பானா, ஏ அல்லாஹ் இவ்வளோ சலாசம் உம்மத்து இவ்வளவு அமல் நோன்பு நோட்டிருக்காங்களே இவங்களுக்கு என்ன கூலி அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கூலி நிரப்பமா அவங்க கொடுக்கப்பட வேண்டியதான், நிரப்பமா நான் கொடுத்துருவேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். ஆனா 4 பேரை தவிர அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4 பேர் யாருன்னு சொன்னா சலாசம் சொல்றாங்க, மது அருந்து பழக்க முடியும். யார் குடிக்கிறாங்களோ குடிக்கிறதே பழக்கம். ரமதான குடிக்க மாட்டாங்க. ரமதான் மட்டும் அடுத்த செகண்ட். இன்னும் சில பேர் ரமதான் அந்த ஈது ஃபித்ர் முடிஞ்ச உடனே அடுத்த ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஈது பெருநாள் தான், அந்த ஃபித்ர் தொழுகையோட முடியது கிடையாது, தொடர்ந்து அது நம்ம ஈது நாள் தான். அதனால சங்கைப்படுத்துறோம். ரமதான்லயே மது குடிக்கும் பழக்க முடியவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2வது உறவு முறையை துண்டிக்கிறவன் அல்லாஹ் எக்காலம் எந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, உறவு முறை யார் துண்டிக்கிறான்னு அவன் பார்த்து அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், உறவு மன்னிக்க மாட்டான். 3வது யார் பேரண்ட்ஸ தாய் தந்தைகளை பணிவிடை செய்தோ அவங்களை பொருத்தத்தை பெறலி அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். 4வது சண்டை சத்துரு பொறாமை கொண்டு நல்லா பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்பதாக அறிவிக்கிறாங்க. நம்மளுடைய விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பள்ளிவாசல்ல அல்லாஹ் தஆலா இந்த 4 பேர் பாவத்தை, மது, உறவு முறை துண்டிக்கிறவன், பெற்றோருக்கு நோய் வினை செய்கிறவன், 4வது சண்டை சத்துரு, 4 பேர் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆக அல்லாஹ் தஆலா 4 பேர் பாவத்தை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடான். எனவே ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். ஆக அல்லாஹ் தஆலா இறுதியா சதகத்துல் ஃபித்ர் பத்தி சொல்லி ஆகணும். ஒரு நபருக்கு 90 ரூபாய் சதகத்துல் ஃபித்ர், ஒரு நபருக்கு 90 ரூபாய். குறைஞ்சபட்சம் நீங்க 100 ரூபாய் கணக்கு வச்சீங்க, அதிகமாவே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாருமே கொடுக்கணும். நோன்பு வச்சவங்க வைக்காதவங்க எல்லாரும் நோன்பு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். எல்லாத்தையும் கடமை. நோன்பு ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் உங்களுக்கு தலைமை கீழே இருக்கிறாங்களோ அந்த குழந்தையா இருந்தாலும் சரி, உங்க மனைவியா இருந்தாலும் சரி, தாய் தந்தையா சரி, ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, உங்க தாய் தந்தை நீங்க உங்க மனைவி 4 பேர் ஒரு குழந்தை இருங்க சொன்னா அந்த 5 பேருக்கு 500 ரூபாய். எப்ப கொடுக்கணும்னு சொன்னா அந்த பெருநாள் ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து, நாளைக்கு ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பம் சுபு சாதிக்க சொல்லுவாங்க, அதாவது சஹர் நேரத்துல இருந்து இமாம் குத்துபா ஓதுந்து 9:30 மணிக்கு நம்ம தொழுகுனா 9:30க்குள்ள தொழுகையில 9 ஆளுக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தை எத்தனை பேர் கணக்கு பண்ணி கொடுத்துடுவாங்க. சில பேர் மறந்துடுவாங்க. அதனால என்ன விஷயம் சொன்னா, நீங்க இன்னைக்கு நைட்டே காசு எடுத்து வச்சீங்க. எல்லாருமே பைக் எல்லாம் வர மாட்டீங்க ஃபஜ்ருக்கு, பைக் சாவி கடையில் காசு வச்சீங்க, இல்லாத போன் எல்லாம் கூட வர மாட்டீங்க. சில போன் கடையில் காசு வச்சீங்க. வரும்போதே ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சா அப்படி இமாம் கையில கொடுத்துருங்க, இல்ல போற வழியில் யாருக்கெல்லாம் கொடுத்துருங்க, சதகத்துல் ஃபித்ர் முடிஞ்சிடும். அதுக்கு தனியா நீங்க மெனக்கெட்டு வர தேவையில்லை. போகும்போது வரும்போது நைட் ஃபஜ்ர் தொழுகை வரும்போது காசு எடுத்து வந்தீங்க சொன்னா காசு அப்படியே கொடுத்து டிஸ்பேஷன் பண்ணிட்டு போயிடலாம். சதகத்துல் ஃபித்ர் எல்லாருமே கொடுக்கலாம், எல்லாருமே கடமை எல்லாருக்கும். அது அன்றைய தேவை போக யாருக்கெல்லாம் காசு இருக்குதோ அவங்க சதகத்துல் ஃபித்ர் கடமை 90 ரூபாய். அடுத்து சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கறனால அல்லாஹ் தஆலா 10 நன்மை அல்லாஹ் தஆலா சுருக்கமா சொல்ற. உலகில 5 நன்மை, மறுமையில 5 நன்மை கொடுக்குறான் சதகா செஞ்சா. ஒன்னாவது வரக்கூடிய சோதனை போயிடும். போயிட்டே இருங்க, ஜஸ்ட் மிஸ் காரம் தட்டி போயிருப்பான் சொல்லுவாங்க இல்லையா, அது காரணம் நீங்க ஏதாவது சதகா செஞ்சிருப்பீங்க. சோதனை இருந்து பாதுகாப்பு தரான் அல்லாஹ் தஆலா. 2வது பொருளாதாரத்தை செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தை தரான். 3வது நோய் நொடியிலிருந்து ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை அல்லாஹ் தரான். 4வது மன அழுத்தம் இறுக்கம் அந்த கஞ்சத்தனம் வந்து அல்லாஹ் பாதுகாப்பு தரான் சதகா கொடுத்தா. 5வது 2 மலக்குகள் தினமும் நமக்கு துவா செய்யறாங்க, எல்லாம் சதகா செஞ்ச விஷயத்தை நீ பாத்துக்க அப்படின்னு துவா செய்யறாங்க. இது உலகத்துல. மறுமையில அல்லாஹ் தஆலா 5 பலன் தரான். என்னன்னு சொன்னா, 1வது அந்த சதக்கா நாளைக்கு உங்களுக்கு வந்து வாதிடும், எல்லாம் எனக்கு சதக்கா கொடுத்தாரு, இவனுடைய சொர்க்கத்தை நுழைச்சு அந்த சதக்கா போல் நமக்கு வந்து சிபாரிசு செய்யும். 2வது அந்த சதக்கா ஃபித்ர் டோட்டலா எப்படி தண்ணீர் நெருப்பு அணைக்குதோ அந்த மாதிரி சதக்கா உங்க பாவத்தை எல்லாத்தையும் அழிச்சிடும், சுத்தமாயிடுவீங்க. 3வது நரகத்திலிருந்து கேடயமாக அந்த சதக்கா அந்த தர்மம் நம்மளை பாதுகாக்குது. 4வது அரிசின் கீழ் நேரில் அல்லாஹ் தரான். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தீர்ப்பு வழங்கிட்டே இருப்பான். ஆனா சில பேர் நிழல்ல இருப்பாங்க. யாருன்னு சொன்னா அவங்க சதக்கா, அவங்க கொடுத்த சதக்கா அவங்க மேல நிழலா மாறி அவங்களுக்கு மறுமையில அரிசி கீழே அந்த நிழல் தரும் என்பதாக இருக்கு. சதக்கா நமக்கு நிழலா இருக்கும். 5வது பாபு சதக்கா, சொர்க்கத்துல ஒரு வாசல் பேரு தர்மத்தின் வாசல் அப்படின்னு இருக்குது. யாரெல்லாம் சதக்கா செய்யுங்களோ அந்த வாசல்ல எனக்கு சொர்க்கம் போயிடலாம். ஆக இப்படி 10 பலன்களை உலகில் 5 மறுமையில 5 சதக்கா செய்யுங்க அல்லாஹ் தரான். கடைசியா அவன் சொல்றேன், 6 நோன்பு ஷவ்வால் மாதம் முடிஞ்ச ரமலான் முடிஞ்சு தொடர்ந்து 6 நோன்பு யார் வைக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா வருஷம் ஃபுல்லா நோன்பு வச்ச நன்மை தரான். அதாவது நாளைக்கு வைக்க கூடாது, நாளைக்கு வச்சா அது ஹராமா போயிடும். பெருநாள் நோன்பு வைக்கூடாது. பெருநாள் முடிஞ்சு அடுத்து 28 நாள் 29 நாள் இருக்கு இல்லையா, அப்ப நீங்க தொடர்ந்து 6 நோன்பு வச்சாலும் சரி, விட்டு இன்னைக்கு 1 நாள் 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் அப்படி தொடர்ந்து வச்சாலும் சரி, விட்டு வச்சாலும் சரி, 6 நோன்பு அடுத்த மாசம் நீங்க 6 நோன்பு தொடர்ந்து வச்சீங்க சொன்னா 30 + 6 36 நோன்பு யார் வைக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா ஒரு வருஷம் ஃபுல்லா 365 நாள் நோன்பு வச்சா என்ன நன்மையும் அந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால அல்லாஹ் தஆலா
ரமதான் மாதத்தை வந்தும் பயன்படுத்தணும். அல்லாஹ் நம்ம செஞ்ச எல்லா தான தர்மங்களையும், குர்ஆன் திலாவத்துகளையும், நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவன் பொருந்து கொள்ள கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாஹிதனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.